4வது பார்வையா குரு ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ தொழிலில் வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் இதில் வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும். பிஸ்னஸில் நிறைய தொய்வு இருந்தவங்களுக்கு இன்னும் நிறைய முன்னேற்றம் இருக்கும். இப்போலாம் ஒரு வேலைக்கு 2-3 வேலைலாம் அடிஷ்னலாக வந்துகிட்டே இருக்கும். நமக்கு நேரம் பத்தலைன்ற அளவுக்கு நிறைய வேலைகளை இப்போ செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக ரிஷபராசிக்கு இருக்குது. அதேமாரி தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு அந்த துறையில் வரக்கூடிய இன்க்ரிமெண்ட் வரல, எனக்கு வந்து ப்ரமோஷனுக்கு நான் எதிர்பார்த்துருந்தேன், அதுக்கு வந்து கைவரப்பெறலை, அதெல்லாம் இப்போது சுபிட்சமாக நல்லபடியாக கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புள்ள ஒரு காலகட்டமாக இருக்குது. அதேமாரி ஆன்லைன் பிஸ்னஸ்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அந்த தொழில்நுட்பம், நெட்வொர்க்கிங், மார்க்கெட்டிங்லாம் பண்ணுறாங்களே, அவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு யோகமான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குன்னு சொல்லலாம். இவ்வளவும் பாசிட்டிவாக இருக்குது. நெகட்டிவ் என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? அந்த ஒரு சில பேருக்கு ஷோல்டர் பெயின் வரும், இடுப்பு வலி, கை கால் வலிகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்கும். அதெல்லாம் வயசானவங்களுக்கு எல்லாருக்கும் வர்றதானே அப்படின்ற கேள்விகள் இருக்கும். அப்படி கிடையாது. இது இப்போ ரிஷப ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகு வர்றது, 11ஆம் இடத்துல சனி இருக்கிறது. இந்த கிரக அடைவுகள் வந்து நிச்சயமாக கை கால் வலி, உடம்பு வலி கொடுப்பதற்கு ஒரு காலகட்டமாக இருக்குது. ஹெல்த் வைஸ் கொஞ்சம் கவனம் படுத்திக்கணும். நம்ம அதுக்காக நம்ம வந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ணிக்கிறது, காலை மாலை ஒரு வாக்கிங் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப நல்லது. நம்ம சாப்பிட்டு படுத்துக்கிட்டே இருந்தோம்னா ஒரு சில பேருக்கு அந்த ஹெல்த் வைஸ் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்கத்தான் செய்யும். ஒரு சில பேருக்கு அம்மாவோட ஹெல்த் வைஸ் கொஞ்சம் பார்த்துக்கலாம். பெருசாக பாதிப்புகள் இருக்காது. கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்டு இல்லை அவங்களுக்கு வந்து அந்த கண்டினியூவாக மருந்து சாப்பிட்ற ஒரு சூழ்நிலைகள் ஒரு சில பேருக்கு ரிஷபராசினுடைய தயாருக்கு இருப்பதற்கான ஒரு காலகட்டமாக இருக்கு. அதேமாதிரி ரிஷபராசியில் அவர்களுடைய சொந்த ஜாதகத்தில் மிதுன ராசி, துலா ராசி, தனுசு ராசி, கும்பராசி, இதில் வந்து சூரியன் சுக்கிரன் இருக்க பிறந்தவங்க மிகப்பெரிய ஒரு யோகத்தை கட்டாயமாக அனுபவிப்பாங்க. இந்த காலகட்டத்தில் எல்லாத்திலையும் ஜெயிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் ஒரு உயர்ந்த ஒரு பொசிஷனுக்கு வர்றதுக்கான ஒரு சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி நல்லபடியான ஒரு மாற்றத்தை கட்டாயமாக கொடுக்கும். தொல்காப்பியத்தில் தான் ஒரு பாடல், முதலெனப்படுவது நிலம் போல திரண்டின் இயங்குன மொழியின் இயல்பறிந்தாரே அப்படின்வாங்க. காலம் அறிந்து நம்ம செயல்பட்டோம்னா எல்லாத்திலையும் நம்ம வெற்றி பெற முடியும் அப்படின்றதுக்காக 5000 ஆண்டுகளுக்கு முன்பே நமக்கு இந்த பாடல் உணர்த்தது. ஆக இந்த ரிஷப ராசிக்கு உழைத்தால் வெற்றி பெறலாம் என்ற அமைப்பு இருக்கு. மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுடைய அருகாமையில் உள்ள ஜோதிடர் தொடர்பு கொள்ளலாம், இல்லை உங்கள் குடும்ப ஜோதிடரை பாருங்கள், இல்லை டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.